ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோக்குள்ளே பார்த்து மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹேட்ரிக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கூட ஒரு சீரிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கல. அவர் இன்ஜுரிக்கு அந்த மாதிரி வெளியே உட்காந்துருக்காரு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிலாம் ரெக்கவர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் விளையாடுவார் சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் ஐபிஎல் விளையாட மாட்டான்னு சொல்லி. சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஷார்ட்டர் அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 90வது இடத்துல இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸில் சேர்ந்தவனும் பார்த்தீங்கன்னா புசுக்குன்னு 2வது இடத்துல வந்துட்டார். T20லே நம்பர் 2nd பேட்ஸ்மேன் ஆகிட்டார் அவர். நம்ம இவர் இருக்கார் பாருங்க, ஸ்மித்து. 2014 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தார். அந்த T20ல் மட்டும் மொக்கையாக இருந்தார். அண்ட் டெஸ்ட்டு அது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆளாக இருந்தார். அதே 2020ல் பாருங்கள், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா T20 மட்டும் தான் நல்லா விளையாடல, ஸ்ட்ரகிள் ஆடினார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா T20 மட்டும் தான் விளையாடினார். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் லைக்கில் அந்த மாதிரி தான் இருந்தார். டெஸ்ட்லேயும் இல்லை, ஓடிலையும் நல்லா இல்லை. ஸோ ஸ்டீவன் ஸ்மித் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிகாக் பாருங்கள், அண்ட் 15லேருந்து 19 வரையும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி கூட அடிச்சிடல. ஆனால் பையனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரில, மசூல்லாம் பொழந்து கட்டினே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் 3 செஞ்சுரி அடிச்சார். அண்டு சிஎஸ்கேல பாருங்களேன், ஆல்ரவுண்டர் எவ்வளோ பேர், மொயின் அலி, மிச்சில், ஷகுல் தாக்கர், டூபே, அப்புறம் ரச்சின் ரவீந்திரா எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் எடுப்பாங்க சொல்லி கம்பாஸில் பாருங்கள். அண்ட் பேட் கம்மிங் பாருங்கள், 2023ல் 42 விக்கெட், டெஸ்ட்லேயும் ஓடியில் 17 விக்கெட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்லாம் நின்று அவர் இருக்கோ தான் அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணிச்சு. அண்டு கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுவாச்சு தூக்கிறாரு கப்பு. இங்கே பாருங்களேன், கேஜிஎஃப், கோலி, மேக்ஸ்வெல், ஃபேஃபு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கு, க்ரீனு, அப்புறம் ஃபர்கூசனு, அது எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா யாஷ். என்னையா ஒரு கேஜிஎஃபே உள்ளே வச்சுக்கிறீங்க போல். இந்த வாட்டியாச்சும் கப் அடிப்பாங்களா மாட்டாங்களா தெரியலையே. நீங்கள் என்ன நினைக்க சொல்லி கம்பாசம் பண்ணுங்கள். அண்டு செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள், டெஸ்ட்டு மேட்ச் நடந்ததில் இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும். அதில் மொத்த பேட்ஸ்மேனும் பொசுக்குன்னு அவுட் ஆனாங்க. நம்ம விராட் கோலி மட்டும் தான் நல்லா இழுத்துன்னு போனார் மேட்ச்சையே. அண்ட் கில்லா பாருங்கள், டெஸ்ட்டு 23ல் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு 58.15% ஆவரேஜ் இருக்குது ஹோம் லெக்கில் ஆடினா. அதே வெளியே ஆடினா வந்து பார்த்தீங்கன்னா 8.20 தான். அவுட் ஆஃப் ஃபார்மு, சுத்தமாக ஆடல. அவர்லாம் T20யில் விளையாட வைக்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன். அண்டு சிஎஸ்கே பாருங்கள், இந்த சும்மா பேச்செல்லாம் கிடையாது, டைட்டாக வச்சு செய்ய வேண்டியதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சு செய்ய போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பயங்கர வெயிட்டாக இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பார்ட்டி வந்து சிஎஸ்கே ஃபைனல் வந்து பாருங்கள். அண்ட் 8ல் வந்துருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் வந்துருக்கு, அண்ட் 11ல் வந்துருக்கு, 12ல் வந்துருக்கு, அப்புறம் 13ல் வந்துருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15ல் வந்துருக்கு, ஸோ 18ல் வந்துருக்கு, 19ல் வந்துருக்கு, 21ல் வந்துருக்கு. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசனும் வின் பண்ணிச்சு. வேறு லெவல் சிஎஸ்கே பிடிக்கணும். எல்லோ கலர் ஆட்டை தெரிய கொடுங்க நண்பா. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பையில் வந்து பாருங்கள், 2008ல் வந்து டோனி, 9ல் பேட்ரிசனு, அப்புறம் 10ல் பொலாடு, கம்பீர், ஜடேஜா, மேக்ஸ்வெல், யுவராஜ், வாட்சன், ஸ்டோக்ஸ் தெரிகிற அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லில் வந்து பாருங்களேன், 17 crore வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், அண்ட் 16 crore ரோஹித் சர்மா, 8 crore வந்து பார்த்தீங்கன்னா கில்லு, அப்புறம் 14ல் சாம்சனு, அண்ட் 12ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஸ். ஸோ இதோட வீடியோ வச்சுலாம் வாய்க்கலாம். பை.